இந்த லேடி டிவி பாக்குறதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் ஆன் பண்றா. பார்த்தா உள்ள இவள மாதிரியே இருக்கிற போட்டோவை போட்டு இவளோட பேர்ல ஒரு ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு. இத பார்த்ததுமே இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அதை ஆன் பண்ணி பாக்குறா. அந்த ஷோல இவ டெய்லி யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து அவளோட சின்ன சின்ன பழக்கம் வரைக்கும் எல்லாத்தையுமே காப்பி அடிச்ச மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புறான். அது அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சு சாட் பண்றா. இந்த மாதிரி ஒரு சீன் டிவில பார்த்ததுமே நான் எதுவுமே அப்படி செய்யலன்னு இவளோட பாய் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஏன்னா இதுக்கப்புறம் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான். ஆனா அந்த ஷோல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேரும் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேரும் ஒரே பேராவே இருக்கு. ஆளும் பாக்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கான். இத பார்த்ததுமே இவனுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சு போயிடுது. சோ இதுக்கு மேல இவ கூட இருக்கவே கூடாதுன்னு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். இவளும் இது வெறும் டிவி ஷோ தான் சொல்லி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. உடனே அவன் இவளோட போனை காட்ட சொல்றான். ஆனா இவளோட போனை காட்டுறதுக்கு யோசிக்கிறா. இப்ப அதுக்கு மேல அவனும் எதுவுமே பேசாம கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப இவன் மட்டும் வீட்டுக்குள்ள வரா. பார்த்தா இப்ப வெளியில நடந்த அதே சீன் அந்த டிவி ஷோலயே ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில தான் தெரியுது இந்த ப்ரோக்ராம் பண்றவங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட லைஃப்ல பண்ற தப்பையுமே ஷோவா எடுத்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க.